மாநில கல்விக் கொள்கையை அனைத்து அரசியல் கட்சிகளும் வரவேற்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், குலக்கல்வி முறையை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்காது என்று கூறினார். தற்போது அமல்படுத்தியுள்ள மாநில கல்விக் கொள்கைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும், மாநில கல்விக் கொள்கையால் இடைநிற்றல் மாணவர்களின் எண்ணிக்கை குறையும் எனவும் அவர் தெரிவித்தார். இன்னும் தேசிய கல்விக் கொள்கை 1+1 = 2 கணக்கு பாடம் சொல்லுதுன்னா நீங்கள் 1+1 = 2 நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அதான் நான் சொல்கிறேன். கண்மூடித்தனமாக நாங்கள் எதையும் எதிர்க்கவில்லை. ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீங்கள் உள்ளே புகுத்தும் பொழுது குலக்கல்வியை கொண்டு வந்தீங்கன்னா முதல் ஆளாக நாங்கள் தான் இருப்போம். அதை எதிர்ப்பதற்கு. அதே போன்று நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் முதல் ஆளாக இருப்போம். நாங்கள் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் அந்த பிள்ளைங்க பரீட்சை எழுதிட்டோம், ஃபெயில் ஆனால் திரும்பி 3ஆம் வகுப்பே படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும். அதனால தான் நீங்கள் ஆர்டி ஆக்ட் பற்றி 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னால் சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது, படிக்காமல் கொள்ளாமல். அதிலும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி சர்வே பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு 3ஆம் வகுப்பில் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு தான் 4ஆவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம்.